வெல்கம் டு ஃப்ரீ லேர்னர்ஸ் கோர்னர். இன்று நாங்கள் வழமை போல் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் யூஸ் பண்ணுற நிறைய வசனங்களை எப்படி இலகுவாக ஆங்கிலத்தில் உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இன்று தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்காதே, புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்காதே, கண்டதும் கண்டும் கவனிக்காத மாதிரி போயிட்டே இருக்கிறாய். இது மாதிரியான வசனங்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல வசனங்கள் நாங்கள் இலகுவாக டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி உருவாக்குற எப்படி பேசுகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பதன் மூலம் மிக தெளிவான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். முதலில் நாங்கள் பார்க்க போவது இந்த மாதிரியான வசனங்களை உருவாக்குவதற்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும், உங்களுக்கு மிக எளிவாக வசனத்தை உருவாக்கலாம். இதற்கு தேவையான சொல் ஈவன் தோ. என்னது? ஈவன் தோ. ஈவன் தோவிற்கு பிறகு ஒரு எழுவாய், அதன் பின்னர் ஒரு பயனிலை, அதன் பின்னர் அடுத்த வசனத்தின் எழுவாய், அதன் பின்னர் என்ன பயனிலையோ அந்த பயனிலையை போட்டுவிட்டு லைக் என்றும் போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அதற்கான ஆப்போசிட் வேர்டை யூஸ் பண்ண வேண்டும். நாங்கள் உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு இதை மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த உதாரணத்தை பாருங்கள். நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாய். பார்த்தல் என்றால் சி, அதற்கு இறந்த காலம் என்பன சோ. ஈவன் தோ என்று முதலில் போட்டுக்கங்கள். ஈவன் தோ யார்? நீ. நீ என்றால் சப்ஜெக்ட், அதாவது யூ. ஈவன் தோ யூ. அதன் பின்னர் என்னது? verb. see in past tense so. ஈவன் தோ யூ so. நீ பார்த்தும், அது இறந்த காலத்தில் தானே பார்த்து இருக்கிறார்கள், அதனால் தான் நாங்கள் இறந்த காலத்தை சேர்த்துக் கொள்கிறோம். ஈவன் தோ யூ so it. நீ அதை பார்த்தும் யூ act. பாருங்கள், யூ என்றால் அடுத்த சப்ஜெக்ட், act என்றால் இங்கே verb. You act like you didn't see it. You என்று வருவதனால் நாங்கள் act என்று போடுகிறோம். இங்கே he அல்லது she அல்லது it ஏதாவது ஒருமை சொல் வந்திருந்தால் நாங்கள் அதுக்கு acts s எடுத்து போட வேண்டும். You act, நீ நடிக்கிறாய் அல்லது நீ இருக்கிறாய். எது மாதிரியாக இருக்கிறாய்? You didn't see. இங்கே இரண்டாவது வசனத்தில் didn't போட காரணம், இங்கே அந்த வசனத்தில் பார்க்காத, பார்த்தும் பார்க்காத என்றொரு நெகட்டிவ் அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது. அதனால் தான் டிடன்ட் என்று போடுகிறோம். அதில் பார்த்தல் என்றால் சி, டிடன்ட் சி. பார்த்தும் பார்க்காத என்றால் டிடன்ட் சி. நடித்தும் நடிக்காத என்றால் டிடன்ட் ஆக்ட். பேசியும் பேசாத என்றால் டிடன்ட் டாக் அல்லது டிடன்ட் ஸ்பீக். அப்படி போடலாம். ஆகவே யூ டிடன்ட் சி இட் என்றால் பார்க்காத மாதிரி. act like you didn't see it என்றால் பார்க்காத மாதிரி. இந்த உதாரணத்தை பாருங்கள். முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஈவன் தோவை போட்டுக்கொள்ளுங்கள். நீ கேட்டும் கேட்காத மாதிரி. கேட்டல் என்றால் ஹியர். இது இறந்த காலத்தில் நடைபெற்றதால் தான் நாங்கள் ஹியர் இன் பாஸ்ட் டென்ஸ் ஹர்டை போடுகிறோம் யூவிற்கு பிறகு. ஈவன் தோ, அதன் பின்னர் சப்ஜெக்ட் யூ, அதன் பின்னர் ஹர்ட். நீ கேட்டும், நீ என்னை கேட்டும், அதாவது நான் பேசியது உனக்கு கேட்டும் யூ ஆக்ட் லைக். நீ எதை மாதிரி நடிக்கிறாய்? யூ டிடன்ட் ஹியர் மீ. நீ கேட்காத மாதிரி. டிடன்ட்டின் பிறகு ஹியரை போட வேண்டும். யூ டிடன்ட் ஹியர் மீ என்றால் நீ கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்கிறாய். நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி நடித்தல் என்றால், பார்த்தல் என்றால் சி, யூ டிடன்ட் சீ மீ என்று வரும். இந்த உதாரணத்தை பாருங்கள். இந்த வசனமானது நிகழ்காலத்துக்குரியது. நாங்கள் முதலில் இரண்டை பார்த்தோம் இறந்த காலத்துக்குரியது, ஆனால் இது நிகழ்காலம். அதனால் தான் நாங்கள் டிடன்ட் பாவிக்காமல் இதில் டோன்ட்டை பாவிக்கிறோம். நிகழ்காலத்தில் ஒருமை சொல் வந்தால் டசன்ட் பாவிக்க வேண்டும். ஐயூவி தே வந்தால் டோன்ட் பாவிக்க வேண்டும். இதே பாருங்கள். ஈவன் தோ, ஈவன் தோவை முதலில் போட்டு யூ நோ த ட்ரூத். உனக்கு உண்மை தெரிந்தும். நோ என்றால் தெரியும், அது இறந்த காலத்தில் நான் மாற்றவில்லை. ட்ரூத் உண்மை, உண்மை தெரிந்தும் யூ ஆக்ட் லைக் நீ நடிக்கிறாய். யூ டோன்ட் நோ இட், உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாய். இங்கே யூ டிடன்ட் நோ இட் போடவில்லை, ஏனென்றால் இது நிகழ்காலம் ஆகையால். இன்னொரு முறையும் இருக்கிறது. இந்த வசனங்களை உங்களுக்கு இன்னொரு முறையிலும் குறிப்பிடலாம். அதாவது யூ, ஷி, ஹி, இட், அதாவது எழுவாயை போட்டுக்கொள்ளுங்கள். யூ, அதன் பின்னர் ஆக்ட் லைக் என்று போட்டுக்கொள்ளுங்கள். யூ ஆக்ட் லைக், அதன் பின்னர் யார்? நீ தானே. யூ என்றே போட்டுக்கொள்ளுங்கள். யூ டிடன்ட் அல்லது டோன்ட்டே போட்டுக்கொள்ளுங்கள். இறந்த காலம் என்றால் டிடன்ட், நிகழ்காலம் என்றால் டோன்ட்டே போட்டுக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் அதுக்குரிய வேர்பை பாவியுங்கள். உதாரணங்கள் சில பார்ப்போம். யூ ஆக்ட் லைக் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ விளங்காத மாதிரி நடிக்கிறாய் அல்லது இருக்கிறாய், ஆனால் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் உனக்கு விளங்கி இருக்கிறது, ஆனால் நீ விளங்காத மாதிரி நடிக்கிறாய்.
யூ ஆக்ட் லைக் யூ டிட்ன்ட் நோட்டீஸ். நீ கவனிக்காத மாதிரி நடிக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ கவனித்திருக்கிறாய். யூ ஆக்ட் லைக் யூ டோன்ட் கேர். நீ கணக்கெடுக்காத மாதிரி, நீ அதை பொருட்படுத்தாத மாதிரி நடிக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ கவனித்திருக்கிறாய், அதாவது கணக்கெடுத்திருக்கிறாய். இன்னொரு முறையும் இருக்கின்ற இதையும் பாருங்கள். முதலில் வேர்பை போட்டு அதன் பின்னர் அதனுடன் பட்டை போட்டு அதனுடன் ஆக்ட் லைக் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். யூ சோ, இங்கே பாருங்கள், யூ அதற்கு சப்ஜெக்ட், வேர்ப் எது? சோ. நீ கண்டாய் அதை, இட், நீ அதை கண்டாய். பட் ஆனால் ஆக்ட் லைக் யூ டிடன்ட், நீ காணவில்லை போன்று நடிக்கிறாய். யூ ஹர்ட் மீ, நீ கேட்டாய் அதை, என்னை கேட்டாய், அதாவது நான் சொன்னதை நீ கேட்டாய். பட் ஆக்ட் லைக் யூ டிடன்ட், ஆனால் நீ கேட்காத மாதிரி இருக்கிறாய். யூ நோ எவ்ரிதிங், உனக்கு எல்லாமே தெரியும். பட் யூ ஆக்ட் லைக் யூ டோன்ட், ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாதது போன்று இருக்கிறாய். இதுவும் இலகுவானது. ஆகவே ஈவன் தோவை போட்டும் சொல்லலாம், ஆக்ட் லைக்கை போட்டும் சொல்லலாம். ஈவன் தோ என்றால் இருந்தாலும், ஆக்ட் லைக் என்றால் மாதிரி நடக்கிறாய் என்று வரும். இதையும் பாருங்கள். ஈவன் தோ யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரிந்திருக்கிறது, நீ புரிந்தும் யூ ஆக்ட் லைக் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரியாத மாதிரி நடந்து கொள்கிறாய். ஈவன் தோ யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆக்ட் லைக் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்தும் புரியாத மாதிரி நடக்கிறாய். அடுத்ததை பாருங்கள். ஈவன் தோ யூ மேட் எ மிஸ்டேக், நீ தவறு செய்திருந்தும் யூ ஆக்ட் லைக் யூ டிடன்ட் மேக் ஒன், தவறு செய்தும் செய்யாத மாதிரி நடக்கிறாய். அடுத்ததை பாருங்கள். ஈவன் தோ யூ ப்ரோக் இட், நீ அதை உடைத்தும், ஈவன் தோ என்றால் உடைத்திருந்தும், யூ ஆக்ட் லைக் யூ டிடன்ட் பிரேக் இட், அதை உடைத்தும் உடைக்காத மாதிரி நடந்து கொள்கிறாய் அல்லது நடிக்கிறாய். அடுத்தது, என்னை அழைத்தும் அழைக்காத மாதிரி நடக்கிறாய். ஈவன் தோ யூ கால்ட் மீ, அழைத்தல் என்றால் கால். யூ ஆக்ட் லைக் யூ டிடன்ட் கால். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுவோம். Don't forget to subscribe our channel, like and share. For more useful videos, stay connected with us. Thank you.